ஒரு அழகான ராஜ்யத்தில் ஒரு சிறிய இளவரசி பிறந்தாள். அவள் ஒரு பூவைப் போல மென்மையாகவும் காலை சூரியனைப் போல பிரகாசமாகவும் இருந்தாள். ஒவ்வொரு நாளும் ராணி தனது மாயக் கண்ணாடியின் முன் நின்று, யார் மிகவும் அழகானவர் என்று கேட்டாள். கண்ணாடி பதிலளித்தது, ஸ்னோ ஒயிட் தான் மிகவும் அழகானவர். அதை கேட்ட ராணி கோபமாகவும் தீய எண்ணங்களுடன் இருந்தாள். ராணி ஒரு வேட்டைக்காரனை காட்டிற்கு அனுப்பினாள். ஆனால் அவன் அவளை விடுவித்தான். தொலைந்து போன சோர்வடைந்த ஸ்னோ ஒயிட் ஒரு சிறிய குடிசையை கண்டுபிடித்தாள். அங்கு 7 அன்பான குள்ளர்கள் வாழ்ந்தனர். அவர்கள் அவளை அன்புடன் வரவேற்றனர். ஒரு நாள் வயதான பெண்ணாக மாறுவேடமிட்ட ராணி ஒரு பளபளப்பான சிவப்பு ஆப்பிளை கொண்டு வந்தாள். அவள் அதை ஸ்னோ ஒயிட்டிடம் கொடுத்தாள். ஒரு கடி எடுத்தவுடன் ஸ்னோ ஒயிட் ஆழ்ந்த தூக்கத்தில் விழுந்தாள். குள்ளர்கள் மிகவும் சோகமடைந்தனர். திடீரென்று இளவரசர் வந்து ஸ்னோ ஒயிட்டின் கையை மெதுவாக பிடித்தான். அந்த தருணத்தில் மந்திரம் உடைந்தது. ஸ்னோ ஒயிட் விழித்தெழுந்தாள். அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். அவளும் இளவரசனும் அரண்மனைக்குத் திரும்பி அதன் பிறகு எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள்.